மார்ச் 1 எனக்கு பிரபஞ்சம் சொன்ன ஒரு அற்புதமான தகவல். சொர்க்கத்தை நன்கு போற்ற வேண்டுமென்றால் சில நிமிடங்களாவது நரக அனுபவம் தேவை. கண்டிப்பா நம்ம சொர்க்கத்தை நம்ம நல்லபடியா பாராட்டணும், சொர்க்கம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்கு நரகத்துல நம்ம கஷ்டப்பட்டாதான் அதோட அருமை தெரியும். சொல்லுவாங்க இல்லையா, வெயிலில் போனால் தான் நிழலோட அருமை தெரியும் அப்படின்னு. அதனால் வெயிலில் கால் சூடுபட்டால் தான் நிழலோட அருமை நமக்கு தெரியும். ஸோ அந்த மார்ச் 1 இன்னைக்கு நல்லபடியாக தொடங்கியாச்சு. உங்களுக்கும் இந்த மாதம் நல்லபடியாக தொடங்கியிருக்கணும், தொடங்கும், எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கோங்க. போன மாதம் நல்லபடியாக எல்லாமே நடந்ததுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு மார்ச் 1 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்போவுமே மாதம் பிறந்தாலே என்னுடைய முதல் வேலை கேலண்டரை மாற்றணும். அதுக்கப்புறம் அதில் என்னென்னலாம் நம்ம நோட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதான். இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னோட மினி டைரியே பார்த்தீங்கன்னா என்னுடைய கேலண்டர் தான். அதில் தான் நான் எல்லாமே நல்லது கெட்டது எல்லாமே நான் எழுதி வைப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா லோன் கட்டணும். ஃபஸ்ட்டு அதுதான், இருக்கிற இடத்த நம்ம தக்க வச்சுக்கணும் இல்லையா, அதுக்கு வாடகை, லோனு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சியோட வளகாப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் இருக்குது, அது இருக்குது. அப்புறம் பஞ்சமி, சங்கடகர சதுர்த்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை விரதம், இதெல்லாம் வருது. அஷ்டமி பைரவர் வழிபாடு, சிவன் வழிபாடு செய்கிறது நல்லது. அதெல்லாமே நான் குறித்து வச்சுக்கிட்டேன். இந்த பார்த்தீங்கன்னா பிரதோஷம் நமக்கு எப்போ வருது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிட்டேன். முக்கியமாக நம்மளோட மாதவிடாய் காலம் வர நாளையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா நாளும் கிழமையில நம்ம ஏதாவது பண்ண முடியல அப்படின்னா நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுட்டோம்னா முன்னாடியே வருத்தப்பட தேவையில்லை, அவ்வளோதான். சரி, இந்த மாதிரி வரப்போகுது, அதுக்காக நம்ம ப்ரிப்பேராக இருந்துக்கலாம். மைண்டு நமக்கு ப்ரிப்பேர்ட் ஆயிரும். ஏன்னா நம்ம பூஜை பண்ணுற நேரத்தில் ஏதாச்சுன்னா நம்ம கொஞ்சம் மனசு கஷ்டமாயிரும். அதனால அந்த நாளையும் நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன். நீங்கள் எல்லாமே எதில் நோட் பண்ணி வைப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி கரண்ட் பில்லு, பால் கணக்கு, இது எல்லாமே நம்ம அப்பப்போ ஃபினிஷ் பண்ணிடணும். பால் காசு எதுவுமே கடனாக வைக்கக்கூடாது, பாக்கி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு தத்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பால் நம்ம மகாலட்சுமி தான், அவங்கள நம்ம சும்மா கடன் வச்சு வாங்கக்கூடாது. அது பால் காசுலாம் அப்பப்போ நம்ம கொடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி, அமாவாசை, இதெல்லாம் குலதெய்வ வழிபாட்டுக்கும், அமாவாசை அன்னைக்கு நாகமணி கோயிலுக்கு போகிறது, அதெல்லாமே பண்ணுவோம். அதே மாதிரி இந்த மாதம் மாசி பங்குனியில் பார்த்தீங்கன்னா திருவிழா நிறைய வரும். எங்கள் ஊர்லேயும் நிறைய ஊர்களில் திருவிழா நடக்கும். அதில் எங்கள் எல்லை தெய்வமான கள்ளிவன தாய்க்கு கெடா வெட்டு பண்ணுவாங்க எல்லாருமே. அதே மாதிரி சமயபுரம் மாரியம்மனுக்கு பூச்சொரிதல் விழாவும் நடக்கும். இது எல்லாமே இந்த மாதம் வரப்போகுது. பிரதோஷம் அன்னைக்கு ஊமத்தங்காய் தீபம் ஏற்றுறது, அதுக்கப்புறம் ஏகாதசி அன்னைக்கு பெருமாளுக்கு நம்மளால் முடிஞ்ச நெய்வேத்தியம் பண்ணி அவரை வழிபாடு செய்கிறது, அது எல்லாமே பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதோஷம் 2 பிரதோஷமும் நம்ம மிஸ் பண்ணாமல் பண்ணிக்கலாம். அப்புறம் சங்கடகர சதுர்த்தி பார்த்தீங்கன்னா தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி ரொம்ப விசேஷமானது. நான் ஆனால் 2 சங்கடகர சதுர்த்திலையும் பூஜைகள் பண்ணலாம். எது உங்களால் முடியுமோ அது சின்ன சுண்டலாவது கொஞ்சமாவது நம்ம வேக வச்சு விநாயகருக்கு வழிபாடு செய்யலாம். நம்ம வழிபாடு செய்யறதுங்கிறது இப்படிதான் செய்யணும்னு இல்லை. நீங்க போற வழியில வேலைக்கு போறீங்க, அங்க கண்டிப்பா ஒரு பிள்ளையார் இருப்பார் மரத்தடியில. ஒரு செம்பருத்தி பூ உங்ககிட்ட கிடைச்சா கூட அதை கூட நீங்க வச்சுட்டு ஒரு வணக்கம் மட்டும் வச்சுட்டு போனாலே போதும். நம்ம விநாயகர் நம்ம கூடவே தான் இருப்பாரு. அதுல முக்கியமா மார்ச் மாசம் மார்ச் 8 பார்த்தீங்கன்னா விமன்ஸ் டே. நம்ம எல்லாருமே பெண்கள் எல்லாமே கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான மந்த்து. மார்ச் மாதம்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னோட வெட்டிங் டேவும் அந்த மந்தில் தான் வருது. அதே மாதிரி என் பர்த்டேவும் அந்த மந்தில் தான் வரும். அதே மாதிரி எங்கள் அண்ணியோட பர்த்டேவும் அந்த மந்தில் தான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் விசேஷம், அந்த ஃபங்க்ஷன்ஸ் இந்த மூடாவே இருக்கும் மார்ச் மாதம். ஆனால் பட்ஜெட்டில் துண்டு விழுவுறதும் இந்த மாதம் தான். ஏன்னா அவ்வளோ வருமானம் பெருசாக இருக்காது. எல்லாத்துக்குமே மார்ச் மாதம்னால கொஞ்சம் கையை கடிக்க தான் செய்யும். அதுக்கும் நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி நகை சீட்டு, பேங்க்ல கொஞ்சமாக நம்ம அமௌண்ட் சேவிங்ஸ் பண்றது, ஒரு 500 ரூபாய் சேவிங்ஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களும் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி செலவு கண்டிப்பா எடுத்து வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் நீங்க பிளான் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா முன்னாடியே நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு எவ்வளவு மொய் நமக்கு வச்சிருக்காங்க, நம்ம எவ்வளவு மொய் வைக்கணும் அப்படிங்கிறதையும் பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம மாச சம்பளத்துக்காரங்கன்னா பிரச்சனை இல்லை. பிசினஸ் பண்றவங்க, ரெண்ட்டுக்கு இருக்கீங்க அப்படின்னா கடை வாடகை, அதுக்கு கரண்ட் பில்லு, இது எல்லாமே நம்ம பிளான் பண்ணிக்கணும். இது எல்லாமே நல்லபடியா பிளான் பண்ணி முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கடைசி நேரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதனாலதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களும் இந்த மாதிரிலாம் எழுதி வைப்பீங்களா, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மந்த் எண்ட்ல ரம்ஜான் வருது. நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்குமே நம்ம வாழ்த்துக்கள் சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், என் ஸ்கூல் ஃப்ரெண்டு மாமாஜிகனி, அதுக்கப்புறம் என் காலேஜ் ஃப்ரெண்டு ஷாகிதா பானு, அப்புறம் எங்க தம்பி சதாம், இவருக்கெல்லாம் நாங்கள் விஷ் பண்ணணும்னு சொல்லி நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இன்னைக்கு மார்ச் 1 பெருமாளுடைய ஆசையோடையும் அந்த ஆஞ்சநேயரோட ஆசையோடையும்
பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாள் வந்து நல்லபடியாக வந்து தொடங்கிடுச்சு. இந்த மாசமே நல்லபடியாக தொடங்கிருச்சு. வளர்பிறை சனி பெருக்கில் நல்லபடியாக தொடங்கியிருக்கு. நம்ம குடும்பம் எல்லாமே சந்தோஷமா சுபிக்ஷமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இந்த மாசத்தை நம்ம கொண்டாடுவோம். உங்க வீட்டில் இருக்க பெண்களுக்கு பெண்கள் தினத்தன்னைக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் சின்னதா ஒரு குங்குமம் சின்னதாவது வாங்கி கொடுங்க. அதாவது பிளாஸ்டிக்ல கூட விற்கும்ல குங்குமம், அதுல வந்து குங்குமம் இருக்கும்ல, அது கூட நீங்க வாங்கி கொடுங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மற்றவரை மகிழ்வித்து நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம். நன்றி, வணக்கம்.